வருஷத்துல எத்தனையோ நாள் இருக்கு, அத்தனை நாளையும் நம்ம கடந்து தான் வரோம் இல்லையா? வாழ்க்கையில எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாளையும் நம்ம உண்மையிலேயே கடக்கத்தான் வேணும். ஆனா உண்மையிலேயே வாழ்க்கையில அந்த அத்தனை நாளையும் நம்ம கடக்கிறதுக்கு நிறைய அனுபவங்கள் வேணும். உதாரணத்துக்கு எந்த ஒரு அனுபவமே இல்லாம நம்ம டைரக்டா போனோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு முட்டுச்சந்தில போயிட்டு முட்டிகிட்டே இருந்துருவோம். ஸோ நிறைய பல அனுபவங்களை பெற்று அந்த அனுபவம் மூலமா அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கும். ஸோ வாழ்க்கையில் நம்ம என்னதான் எத்தனை நாளைத்தான் கடந்தாலும் நம்ம வாழ்க்கையில் அனுபவங்கிற விஷயம் மட்டும்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும். எல்லா விஷயத்தையுமே அனுபவங்கிற விஷயம் மட்டும்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்குள்ள அந்த அனுபவம் வேணும். அந்த அனுபவம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கும், ஒரு ஐடியா இருக்கும். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் அனுபவம் இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு முட்டுச்சந்தில் போயிட்டு முட்டிட்டு தான் இருப்போம். ஸோ நம்ம வாழ்க்கையில் கட்டாயமாக எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாளைக்கும் நம்ம அனுபவப்படணும். அப்போ தான் ஐயோ அன்னைக்கு எப்படி நடந்துருச்சு, இன்னைக்கு எப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும், ஒரு பிளான் இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் டைரெக்டாக நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு தோல்வி தான். ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்காது. சில டைமில் நம்ம லக்கில் ஒரு வாட்டி கிடைக்கலாம். முதல்ல பெற்றுக்கொள்கிற விஷயம் அனுபவம், அடுத்து பெற்றுக்கொள்கிற விஷயம் வெற்றி. ஸோ அனுபவம் இருந்தால் தான் வெற்றி கிடைக்கும்.